நினைக்கிறாங்க. நாம எட்டனா கூலி சேர்த்து கேட்கறது அவங்களுக்கு பொறுக்கல. நமக்கு வேலை கொடுக்காம பட்னி போட்டு அடக்க பாக்குறாங்க. அவங்க அடக்குமுறைக்கு நம்ம ஒருபோதும் பணிய கூடாது தலைவரே. வேலையில்லா காலத்துல பட்டினி கிடந்து சாகாம இருக்க நம்ம 4 காசு சேர்த்து வைக்கணும். அதுக்கு எட்டனா கூலி உயர்த்தி வாங்கணும். நேத்து வரைக்கும் நம்ம சங்கத்துல இருந்து பலன் அனுபவிச்ச குடியானவங்க எல்லாம் இன்னைக்கு அவங்க சங்கத்துல போய் சேர்ந்துட்டாங்களே, அவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது தலைவரே. நம்ம சங்கம் தானே போராடி வேலை நேரத்தை 8 மணி நேரமா குறைச்சது. வேலை செய்யற இடத்துலயே கூலியும் கொடுக்க வச்சது. அவங்களுக்கு அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லையே. அதுதான் சாதி மயக்கங்கிறது. அவங்கள விட நீங்க வசந்தவங்கடா. நீங்க எல்லாம் நம்மால்டன் போதை ஏத்தி விடும்போது அவங்களுக்கு பெருமை பிடிபடாது. என்ன பண்றது? இல்லாத சாதிய சொல்லி மிராசங்க உசுப்பேத்தி அவங்க கட்டி இருக்கிற கோமணத்தையும் உருவ போறது அவங்களுக்கு தெரியல. குடியான கூலிக்காரங்க கொஞ்சம் பேர் தான். அவங்களும் சில்லுண்டி மிராசுகளுக்கு வேலைக்கு போயிருவாங்க. பண்ணைக்கு ஆள் பத்தாது. அதனால பண்ணைக்கு பெரிய தம்பி வெளியூர் ஆட்கள் அனுப்பி வைப்பான். அதை பத்தி நம்ம யோசிக்கணும் தலைவரே. வெளியூர் ஆட்கள் வந்து அவங்க நம்ம வேட்டை அடிப்போம். உள்ளூர் ஆளை வச்சுதான் வேலை செய்யணும்னு அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்க. மிராசுங்க சட்டத்தையும் மதிக்கிறது இல்ல. உத்தரவு என்னைக்கு மதிக்க போறாங்க? வெளியூர் ஆட்களை கூட்டு வந்தா நம்ம தடுக்க வேண்டாம். தாசில்தார்ட்ட மனு கொடுப்போம். அதிகாரிங்க என்னைக்கு கூலிக்கார பக்கம் நின்னு இருக்காங்க, அப்படியே அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்குள்ள பண்ண நடவடிக்கை அறுத்துருவாரு. பாவோடனே நம்ம தடுக்க போனா அடிச்சிருவாங்கன்னு பயப்படுறியா? பயந்தா எப்படி வாழ முடியும்? அக்கிரமத்தை ஜெயிக்கணும்னா நம்ம சண்டை போட்டுதான் ஆகணும். பாவாடை சொல்றதுல காரணம் இருக்கு. பெரிய தம்பி எதுக்கு நுழைஞ்ச வெளியூர் ஆட்களை தான் அனுப்பி வைப்பான். நம்ம ஜாக்கிரதையை போய் தடுக்கணும். எந்த கொம்ப வேணாலும் வரட்டும் தலைவரே, ஒரு கை பாத்துருவோம். மம்முட்டி, அறுப்பருவா, வெட்டருவா, கடப்பார, கோடாரின்னு ஆயுதத்தை வச்சு வேலை செஞ்சு வாழ்றவங்க நாம ஆயுதத்துக்கு பயந்தா வாழ முடியுமா? நம்ம பொழப்புல மண்ணெளி போட வர அடியாட்கள் எல்லாம் அடிச்சு விரட்டும். சாதிய வச்சு கூலிக்காரங்களை பிரிச்ச ராமனூசா வந்தானா அவன் மண்டை உடைப்போம். அவனுங்க என் சந்தோஷத்தை கெடுத்து என் ஆட்களை அடிச்சு எனக்கே எமன்னு சவால் விட்டுருக்கானுங்க. நான் எதிர்பார்த்த நேரம் வந்துட்டு அவனுக்கு பட்டினி கிடந்து சாகட்டும். ராமானுஜம், பண்ணைய நம்ப முடியாது. டீ கடைக்காரன் ஊரை கூட்டிட்டு வந்து பசி பட்டினின்னு பேசினானா இவன் இறங்கிடுவான். நீ கூட இருந்து இறங்காம பாத்துக்கோ. சூழ்நிலையை பார்த்து நீயே ஒரு கலவரத்தை உருவாக்கு. அது நமக்கு வெற்றியா முடியும். ஏய், நம்ம ஆளுங்க வாங்கடா, வாங்கடா, வாங்கடா. பண்ண பிரச்சனை பண்றதுக்குன்னே வரானுங்க. அவனுங்க பேச்சுல நியாயம் இருக்கு, அது இருக்குன்னு வாங்கிடாதீங்க. அவனு வேலை செய்யதான் செய்யட்டும். ஆனா அதே பழைய கூலிதான் தருவோன்னு கண்டிச்சு சொல்லிடுங்க. இல்லங்க, உங்களுக்கு எங்களுக்கு எந்த பகையும் இல்ல. போயிடுங்க. வீணா நெல்லு குறமாயிடாதீங்க. என்ன முத்துசாமி, அடிக்க ஆள் திரட்டிட்டு வந்திருக்கியா? பொன்னையா, வேலை செய்யறது எங்க வேலை, சண்டை போடுறது எங்க வேலை இல்ல. சும்மா தற்காப்பு தான் கம்பு எடுத்துட்டு வந்திருக்கோம். என்னைக்காவது உங்க முன்னாடி கை உயர்த்தி இருக்குமா? அப்ப வேலை செய்ய வந்திருக்கீங்களா? தாராளமா செய்யுங்க. அதே கூலிதான். எட்டனா உயர்த்தி தர மாட்டேன். இஷ்டம்னா செய்யுங்க, இல்ல வந்த வழியே போயிடுங்க. 10 வருஷமா கூலியை உயர்த்தவே இல்லைங்க. விலைவாசி வேற ஏறிட்டே போகுது. ஒரு படி அரிசி 3 ரூபாய்க்கு விக்குது. 5 ரூபாய் இருந்தா தான் ஒரு வேளை சோறே சாப்பிட முடியும். நீங்க கொடுக்கற கூலி ஒரு வேளை சோத்துக்காவது 10 வேணாம் ஐயா. உன் கஷ்டத்தை நீ சொல்ற, உனக்கு என் கஷ்டம் புரிய மாட்டேங்குது. உரம் பூச்சி மருந்து விலையெல்லாம் கடுமையா ஏறிட்டு புயல் வெள்ளம்னா பயிரெல்லாம் சேதமாயிடுது. கடனை உடனே வாங்கி நிலத்துல போட்டுட்டு திருப்பி எடுக்க முடியாம நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். நெல்லு விலைய அரசாங்கம் போன வருஷம் உயர்த்தி கொடுத்திருக்கு. அதனாலதான் கூலியை உயர்த்தி கேட்கறோம். அதுவும் எட்டனாதான் உயர்த்தி கேட்கறோம். நெல் விலையை உயர்த்தணும்னு உங்களோட சேர்ந்து நாங்களும் தானே போராடணும். அரசாங்கம் நெல் விலையை உயர்த்திருக்கும் போது நீங்களும் கூலி உயர்த்துறது தானே முறை. இஷ்டம் வந்த வேலை செய்யுங்கடா, இல்ல நிறைய கட்டுங்கடா. ஐயா பெரிய மனுஷா, நாங்க உங்ககிட்ட பேசல, எங்க பண்ணையா கிட்ட பேசிக்கிறோம். நீங்க பொத்திக்கங்க. இவங்கள முதல்ல இடத்த காலி பண்ண சொல்லியா? இந்த அடாவடி எல்லாம் வேண்டாம், மரியாதையா பேசு. என்னடா பண்ணுவ? வாய பொத்திக்க, இல்ல வாய் இருக்காது. அதிரே பண்ணையா, அவனை முதல்ல துரத்துங்க, இல்ல உங்க குடியை கெடுத்துருவான். என்னால கூலியை உயர்த்தி தர முடியாது, நீங்க போகலாம். உள்ளூர் ஆட்கள் இருக்கும் போது வெளியூர் ஆட்களை வச்சு வேலை செய்யக்கூடாதுன்னு அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கு. நாங்க தடுப்போம். பண்ண இவனுங்க மிரட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. இவனுங்களால நம்ம மரியாதையா பேசுங்க, இல்ல மரியாதை கட்டும். என்னடா பண்ணுவ? பாரதேசி பயலுங்களா. அடிங்கடா.
அந்த காரங்களை போட்ட போடு, இனிமே நம்ம கிட்ட வாலாட்ட மாட்டாங்க பாரு. சரிதாயா. பெட் இல்லையா? தரையில படுத்திருக்கீங்க. எல்லா இடத்துலயும் சாதி ஆட்டம் போடுது. ஏதோ இந்த அளவுக்காவது சிகிச்சை அளிக்கிறாங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். உண்மையா அடிபட்ட எங்களை தலையில போட்டு கோட்டை ஏமாத்த அடிபட்டதா வேஷம் போற ராமானுஜம் குரூப்புக்கு கட்டில் கொடுத்திருக்காங்க. இதுல போலீஸ் பாதுகாப்பு வேற. கட்டில் கேட்டு போராட வேண்டியதானே? எல்லாத்துக்கும் போராடணும்னா மனசு கஷ்டமா இருக்கு. நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? இந்த நாட்டுல பிறந்ததே பாவமா? வருத்தப்படாத கதிரு, இந்த நிலைமையை மாத்திடலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சா? கலவரத்தை நீங்க பண்ணிட்டு கம்ப்ளைண்டா கொடுக்க வந்திருக்கீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் கிழிச்சு போட்டான். இதெல்லாம் பெரிய தம்பியோட வேலையா தான் இருக்கும். அப்புறம் கோர்ட்டுக்கு போவோம்னு மிரட்டி வேற கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்தோம். எல்லா ஊர்லயும் நம்ம தொழிலாளர்களுக்கும் பெரிய தம்பியோட சங்க அடியாட்களுக்கும் அடிதடி நடந்துட்டு வருது. நம்ம சங்கம் தான் கலகம் உண்டு பண்றதா பெரிய தம்பி பேப்பர்லயே செய்தியை கொடுத்துட்டான். நம்ம எம்எல்ஏக்கள் நம்ம ஊர் அமைச்சரை சந்திச்சு நம்ம தாலுகா நிலவரத்தை எடுத்து சொல்லி தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பும் முத்தரப்பு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம ஊர் அமைச்சர் எல்லா ஊருக்கும் போலீஸ் பாதுகாப்பும் உடனே முத்தரப்பு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்றதா சொல்லிருக்காரு. வாங்க சார்.
அந்த பரதேசி பயிலுக கிட்ட போய் அடி வாங்கிருக்கீங்களே. நாங்க அடி வாங்கியிருக்கோமா? நல்லா ஏமாந்துட்டீங்க. நாங்க எங்க ஆளுங்களோட வயல்ல இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்ப அந்த கீழ் சாதி பசங்க எல்லாம் ஒன்னா வந்து எங்க ஆளுங்களை விட்டுட்டு உங்க ஆளுங்களை வச்சு வேலை பாக்குறீங்கன்னு எங்களை அடிச்சானுங்க அப்படின்னு கோர்ட்டேரி போய் சொல்றதுக்காக ஒரு சின்ன ஜோடனை, அவ்வளவுதான். அவனுங்களாவது எங்களை அடிக்கிறதாவது, நாங்க அடிச்சு அடிக்கதான் அவனுங்க குத்துயிரும் கோளருமா கிடக்குறானுங்க. சபாஷ், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த பயலுக்கு மிச்சம் இருக்கிற உயிரையும் நான் போய் எடுக்கிறேன். சொந்த வயல்ல வேலை செய்யறவங்களை தடுக்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? எவ்வளவு திமிர் இருந்தா அவங்களை அடிச்சு விரட்டி இருப்பீங்க. நாங்க யாரையும் அடிச்சு விரட்டல. வெளியூர் ஆட்களை வச்சு வேலை செய்யக்கூடாதுன்னு கேட்க போன எங்களை அடிச்சு விரட்டினது அவங்கதான். கலவரத்தை பண்ணிட்டு என்னடா இங்க வந்து கதை விடுறீங்க? ராமானுஜ ஆட்களை வேலை செய்ய விடாம தடுத்து அவங்கள பலமா தாக்கிருக்கீங்க. பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. நாங்க அவங்கள பலமா அடிச்சு போட்டிருந்தோம்னா எங்களை இப்படி அடிச்சு அநியாயம் பண்ணது யாரு? எங்க ஆளுங்க இப்படி உயிருக்காக போராடிட்டு இருக்காங்களே, இதுக்கெல்லாம் யாரு காரணம்? உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? இவங்களை பிடிச்சு எழுதிட்டு போங்கயா. போலீஸ் அராஜகம் ஒழிக! 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 100 பேர் திரண்டு வந்து அடிச்சு காயப்படுத்தினதா கம்ப்ளைண்ட். ஆனா இவங்க எல்லாரும் பலமா அடிபட்டு கிடக்குறாங்க. இப்படியா கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்த முடியும்? அந்த பையன் கேட்ட மாதிரி நீதிபதி கேட்டா என்ன பதில் சொல்றது? வாங்கயா. நியாயம் நம்ம பக்கம். ஆமா தலைவரே. ஐயோ ஐயோ முருகேசா, அட முருகேசா, டேய் ஏன்டா அப்படி தொங்கிட்டு கிடக்குற? எல்லாம் நீங்க சொன்ன வாஸ்துப்படுத்துற பாடுதான். எல்லா வாசலையும் மூட சொல்லிட்டீங்களே. இங்க திறந்திருக்கல, இது வெளியே வரலாம்ல. இங்க பாத வச்சா பாத சனி சொன்னீங்கல்ல. டேய் கீழ இறங்கடா முதல்ல. ஏமா நீயாவது எடுத்து சொல்லப்படாது. எங்க கேக்குறாரு? நீங்க வாஸ்து சொல்லிட்டு போனதுல இருந்து இந்த வழியா தான் தொங்கிட்டு வராரு. நாங்களும் இதுல தான் தொங்கிட்டு வரோம். நான் அத சொல்லல. பின்னாடி கிழக்கு திசையில தான் அவன் கயத்தை கட்டி இறங்கி இருக்கணும். அங்கேயும் தொங்கியாச்சு. அந்த திசையிலயும் பண்ணிட்டீங்களா? ஐயோ 8 திக்குமே உங்களுக்கு விரோதமா இருக்கு. இந்த வீட்ல மரணம் சம்பவிக்க போகுது. அதுக்கு என்ன பண்ணணும்? பரிகாரம் பண்ணணும். பரிகாரம் பண்ணணும். அததான் பண்ணிட்டோம்ல. என்னது? முன்னாடி எங்க வச்சு பண்ணா? பின்வாசல்ல. இந்த தடவை முன்வாசல்ல வச்சு பண்ண போறேன். அதையாவது நல்லா பண்ணுங்க. எப்படி பண்றேன்னு பாரு. மயக்கம் இல்லைன்னா கேளு. என்ன இந்த வாசலையும் மூட சொல்லிட்டு கீழே சுரங்கம் தொடசலாம்னு சொல்லுவான். அப்பா யாருமே இல்ல. இன்னைக்கு நிம்மதியா குளிக்கலாம். சும்மா இரு. அடிக்காத. நீங்க பாரு என்ன பண்ண போறேனோ. அவங்கள அடி.